அவள் பெயர் ஜெயா. அவளுக்கு வயது 24. குடி பழக்கத்திற்கு அடிமையான தந்தை, நோயால் வாடிய தாய் என்று கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவள். ஜெயா 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலையில் தாய் மறைந்த செய்தி வந்தபோது ஜெயாவின் உலகம் இருண்டு போனது. தந்தையோ குடிப்பழக்கத்தில் சுயநினைவின்றி இருக்க கையில் இருந்த புத்தகங்களை மூடி வைத்துவிட்டு அன்று முதல் அவள் அடுப்படிக்குச் சென்றாள். ஏன் அக்கா, நீ படிக்கலையா என்று தங்கை கேட்டபோது, எனக்குத்தான் படிப்பு முடிந்துவிட்டதே, இனி நீங்கள்தான் படிக்க வேண்டும் என்று ஒரு கள்ளச் சிரிப்பை உதிர்த்தாள். தையல் வேலை, வீடுகளுக்குச் சென்று துணி துவைத்தல் என அவள் செய்த வேலைகள் அனைத்தும் தங்கைகளின் பள்ளிச் செலவிற்காகவே இருந்தன. ஜெயாவின் வாழ்க்கை என்பது அதிகாலை 4 மணிக்கே தொடங்கிவிடும். தங்கைகளை எழுப்பி அவர்களுக்கு சமைத்து கொடுத்து பள்ளிக்கு அனுப்பிவிட்டுதான் அவள் வேலைக்குச் செல்வாள். தன் உடைகள் கிழிந்தாலும் தங்கைகளுக்கு புதிய சீருடைகள் வாங்கிக் கொடுப்பாள். தான் பட்டினியாக இருந்தாலும் நான் சாப்பிட்டு விட்டேன் என்று பொய் சொல்லிவிட்டு தன் பங்கையும் தங்கைகளின் தட்டில் வைப்பாள். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ அவமானங்கள். ஊர் மக்கள் பலவிதமாக பேசினார்கள். ஆனால் ஜெயா எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், என் தங்கைகள் உயர வேண்டும். வருடங்கள் உருண்டோடின. தங்கைகள் இருவரும் அக்காவின் தியாகத்தை உணர்ந்தே வளர்ந்தார்கள். அக்காவின் ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் அவர்களின் புத்தகங்களில் எழுத்துக்களாக மாறியது. முடிவில் அந்த நாள் வந்தது. மாவட்ட அளவில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. ஜெயாவின் தங்கைகள் இருவரும் மாவட்டத்திலேயே முதலிடம் பிடித்தார்கள். செய்தித்தாள்களில் தங்கைகளின் படங்கள் வந்தன. இதை பார்த்தபோது ஜெயாவின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அவள் பட்ட அனைத்து கஷ்டங்களையும் கரைத்துவிட்டது. தங்கைகள் இருவரும் ஓடிவந்து அக்காவிடம் தங்கள் சான்றிதழ்களை காட்டினார்கள். அக்கா, இது எங்கள் வெற்றி இல்லை, உன் தியாகத்தின் வெற்றி. இனி நீயும் படிக்க வேண்டும், நாங்கள் உன்னை பார்த்துக் கொள்வோம் என்று கட்டிக்கொண்டு அழுதார்கள். தன் அக்கா அடுப்படியில் புகைந்து போன அந்த அழகிய முகம் இன்று தன் தங்கைகளின் வெற்றியில் ஒளிர்வதைக் கண்டு மெய்சிலிர்த்து நின்றாள். தாய் இல்லாத வீட்டில் தாயாக மட்டுமல்லாமல் ஒரு தெய்வமாகவே அந்த அக்கா வாழ்ந்து காட்டியிருந்தாள். தியாகம் என்பது மற்றவர்களுக்காக வாழ்வது மட்டுமல்ல, மற்றவர்களை வாழ வைப்பதற்காக தன் கனவுகளை துணிச்சலோடு துறப்பதுதான் என்பதை ஜெயாவின் தியாகம் உலகிற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.